ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு காதல் புறா 2 பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியலங்கிற பிட்டெல்லாம் போடுறாரு. தம்பி எவ்வளோ பின்றான்ப்பா நோட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சரி வா ப்ராக்டிஸ் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைப்பா, நீ இப்போ இங்கே வந்து ஓடணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஓடலாம் என்னால் முடியாதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஓடி டயர்ட் ஆகிட்டேன், இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஆடிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கோமதி அம்மா வர, நீ ஓகே வாடி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீனா வராங்க. மீனா வந்தோடனே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. ஏன்னா பேய் அடிச்சது அவங்களுக்கு தானே, அவங்க நேற்று நின்ன நிலமையை பார்க்கணுமே. ஐயோயோ மேக்கப் இல்லாமல் பேய் அரைஞ்ச கதையாக நின்னாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எப்பொழுதும் மூஞ்சில் 300 கிலோ பவுடர் தேருமா, இப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் டல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஊன்னு அழுகுறாங்க. உன் இடத்துல யார் இருந்தாலும் என்ன திட்டிருப்பாங்க ராஜின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் பாசமலையை மாறி பொழிஞ்சுக்க, இதை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப கவலைப்படுறாங்க. யாரு நம்ம கோமதியம்மா, என் கண்ணே பற்ற மாட்டுக்கு, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாமான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அங்கே டான்ஸ் ஆரம்பிக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ராஜின்னு சொல்கிறாங்க. ராஜி ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நல்லா ஆடுறாங்க. ஆனால் அவங்களோட கண்ணு நம்ம கதிரியே பார்த்துட்ருக்கு. இதை பார்த்தா நம்ம மெயினாக கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன்னு பாட்டை போட்டுவிட்டு உஷான்னு வம்புழுக்கிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டேன், செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியாமான்னு சொல்லி கேட்க, அவங்க வந்துட்டு சரி காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு இவங்க வந்து ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. அப்போ என்னை வந்து 4 பேர் வம்புழுக்கிறாங்கன்னு சொல்ல, அந்த ஊர் பசங்க 4 பேர் ரவுடி பசங்க வர, நம்ம செந்திலும் கதிரும் அடித்து துரத்தி விட்டாங்க. இதுதான் விதி, எங்கேயோ இருந்தானா இங்கே வந்து மாட்டணுன்றது விதி அப்படிங்கிறாங்க. நம்ம ராஜி பின்னி பெடல் எடுக்கிறாங்க டான்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.